நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு ஒரு பொண்ணு மத்திய சொல்லும்போது இவர் கண்டிக்கணும். அவர் இவ்வளோ தூரம் பெரிய ஆளாக்கி விட்டது நம்மள மாதிரி ஆளுங்க தான். எனக்கு விஜய் அரசியலுக்கு வந்தது சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. பப்ளிக்கில் மக்களை ஓட விட்டால் தப்பான விஷயம். அப்படி குடும்பத்தையே காப்பாற்றாதவர் நாட்டை எப்படி எல்லாரையும் காப்பாற்றுவார்? அந்த திமுக பண்ணுறது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேசுகிற பேச்சு அந்த சினிமா டைலாக்லேயே பேசுகிறாரு. விஜய்ன்றது சினிமா நடிகர் தான். எல்லாம் எதுக்கு அப்படி போய் சாயணும்? அக்கா, இப்ப விஜய் தஞ்சையில கூட்டம் போட்டாரு. இப்ப விஜய் நடத்துற கூட்டத்துல மட்டும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த பெண்களே கூட அந்த கம்பியெல்லாம் எகிரி குதிச்சுட்டு போறது, அவரோட வண்டியை பின்தொடர்ந்துட்டே போறது, இதெல்லாம் பண்றாங்க. சரி நினைக்கிறீங்களா? அது தப்பு, போகக்கூடாது. இந்த மாதிரி போகக்கூடாது. அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், அவருக்கு 1000 அக்கா இருக்குது, 1000 தங்கச்சி இருக்குது, அண்ணன் இருக்குது, நாங்கள் பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு ஒரு பொண்ணு மத்திய சொல்லும்போது இவர் கண்டிக்கணும். ஒரு அரசியல் தலைவர், ஒரு சிஎம் ஆக போகிறவர் எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணுமோ அதான் பேச சொல்லணும். அவர் இவ்வளோ தூரம் பெரிய ஆளாக்கி விட்டது நம்மள மாதிரி ஆளுங்க தான். அது புரிஞ்சிக்காம நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக்கி விட்டுட்டு நம்ம மறுபடியும் அவர் பின்னாடி போகிறோமேன்னு சொல்லி இது வருத்தமான விஷயம் தான். சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, அவங்க எல்லோரும் விஜய் மேலே ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபேனாக இருக்காங்க. அதனால் வர இல்லை பின்னாடி போய் தான். ஏன்னா நார்மல் டைமில் அவங்கள பார்க்க முடியாதுல்ல, இந்த மாதிரி டைமில் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பின்னாடி போகிறாங்க. அது தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களோட சுச்சுவேஷன் அப்படி, அவங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. தப்பு தான்மா, தப்பு. அவனும் ஒரு மனுஷன் தானே, போகிறது தப்பு தான், செய்யக்கூடாது மாதிரிலாம். அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அதுக்கு மேலே சிஎம்லாம் இருந்திருக்காங்க. விஜய் நல்ல தலைவர் தான். இருந்தாலும் கொஞ்சம் ரசிகர்கள் தான் அவருக்கு இம்ப்ரெஷன் பண்ணுறது அதிகமாக போயிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அது அவங்க பண்ணுறாங்கன்றதுக்காக அவர் மேலே நம்ம குறை சொல்ல முடியாது. ரசிகர் மன்றன்றது கொஞ்சம் இருக்குது இல்லையா? ரசிகர் மன்றது ஒன்று இருக்கும்போது அதுக்கு அது நம்ம பொறுப்பு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கூட்டம் போடும்போது அவர் வரதான் செய்வாங்க, போக தான் செய்வாங்க. அப்போ அந்த விஷயத்தில் அவங்க எகிரி குதிக்கிறான்னா அது எப்படி சொல்கிறதுனா, அவரும் சில விஷயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். எந்த ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த அரேஞ்ச்மெண்ட்டு இவங்க ஆள் ரெடி பண்ணணும். இவங்க ஆள் ரெடி பண்ணாமல் ஒரு 50 பேர் வச்சுக்கினேன் அவ்வளோ கூட்டத்தை வர வச்சுட்டு பப்ளிக்கில் மக்களை ஓட விட்டால் தப்பான விஷயம். மனைவி கூட பேசுகிறதில்ல, பிள்ளைய கூட பேசுகிறதில்ல, பையன் ஒதுக்கிட்டான், அப்பா அம்மா ஒதுக்கிட்டாங்க. அப்படி குடும்பத்தையே காப்பாற்றாதவர் நாட்டை எப்படி எல்லாரையும் காப்பாற்றுவார் அப்படின்ற கேள்வியும் எல்லாரும் சொல்ல தான் செய்கிறாங்க. அவருக்கு முக்கியத்துவமான பாதுகாப்பு, அவர் கேட்ட பாதுகாப்பை கொடுத்துருந்தா அந்த தவறு நடந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டாவது நம்ம ஜனங்க ஒரு ஆர்வமாக ஓடிடுறாங்க. அதில் எல்லாருமே தப்பு சொல்லிட முடியாது. தப்புமா, அது எல்லாமே பேசுறது எல்லாமே தப்பு தான். அவங்க செய்கிறது எல்லாமே தப்பு தான். யாராக இருந்தால் சரி, உன்ன மாரி அவங்க வராங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் நல்லது. இது மாதிரி பின்னாடி துரத்தின்னு போகிறது, அடிக்க போகிறது, உயிரினங்களை கொல்றது, அதெல்லாம் தப்பான செயல் தான். இவர் அரசியலுக்கு வர்றது சரி நினைக்கிறீங்களா? சரின்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது பட்சம் இவர் வீட்டையும் கவனிக்கணும், மக்களையும் கவனிக்கணும். இப்ப விஜய் வராரு. என்னக்கா விஜய் பேரு சொன்னோன்னே சிரிக்கிறீங்க? விஜய் வராரு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும்மா. இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னா நாங்கள் சொல்லலை. யார் ஆட்சிக்கு உக்காந்தாலும் ஏழைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள்லாம் எங்களுக்கு நல்லது செஞ்சா போதும்மா. வரணும் தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் விஜய் ரசிகர். எனக்கு அப்பத்துலேருந்தே விஜய் பிடிக்கும். எனக்கு விஜய் அரசியலுக்கு வந்தது சந்தோஷமாக இருக்குது. புதுசாக வந்தால் கொஞ்சம் நல்லது நினைப்பாங்க எல்லாரும். எப்படின்னு தெரியல, வந்தால் தான் எல்லாருமே தெரியும். அதுவும் நல்லது தான். வேற ஒருத்தவங்க வர்றது நல்லது தான். இருந்தாலும் முன்னாடி இப்போ போயின்னு இருக்காங்க. எப்படி அவங்கள பின்தொடர்ந்து தானே வருவாங்க. இது அடுப்புற நிறைய கட்சி இருக்குது. நம்ம இதில் 3 கட்சி மட்டும் இல்லையே, நிறைய இருக்கே. அவங்க எல்லாமும் இன்னும் இருக்கிறாங்கல்ல. தெரியலம்மா, வந்தால் தான் தெரியும். யார் எலெக்ஷனுக்கு வராங்கன்னு தெரியாது. வந்தால் தான், யார் வந்தாலும் நல்லபடியாக இருந்தால் போதும். எங்களை பொறுத்த வரைக்கும் அதான். நாங்கள் இருக்கிற இதில் இருந்தோம்னா அதே போதும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் சரியாக தெரியலம்மா. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அது தெரியும், எனக்கு அவ்வளோலாம் தெரியாது அரசியலை பற்றி. பழைய ஆளுங்கன்னா பரவாயில்ல, இதுவரைலாம் வந்தாங்க, ஆண்டாங்க. அம்மா வரல எனக்கு தெரியும், நல்லா ஆண்டுட்டு போனாங்க. இதுக்கு மேலே வரவங்க எப்படி ஆளுவாங்களோ தெரியல. நல்லா ஆண்டாங்கன்னா போதும். எல்லாம் அவரை தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஓட்டு போனோம், அவருக்கு தான் போகணும்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. நீங்க எல்லாம் விஜய்க்கு தான் ஆதரவா? பார்க்கலாம் போடும்போது. இப்ப விஜய பாக்குறதுக்காக பெண்கள் தான் அதிகமா போறாங்க. பெண்கள் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நேத்து கூட சேலத்துல போனாங்க, ஆனா அவரு நடத்துற கூட்டத்துல ஏதாவது ஒரு உயிர் போயிடுது. அதை எப்படி பாக்குறீங்கக்கா?
அது ஜனத்தை கட்டுப்படுத்த முடியாத உயிர் போதுமா, அதுக்கெல்லாம் அவர் பொறுப்பாக முடியாதுல்ல. கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாப்பு பண்ணிக்கணும். உடம்பு சரியில்லைன்னா கூட போய் நின்று பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்துக்கு நமக்கு உடம்பு முடியாத ஆகிடும், ஏதாவது ஒன்று ஆகிடும் கூட்டத்தில். அது போய் பார்க்குறது மகா கோடி தப்புமா, என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. விஜயை வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், டிவியில் பார்க்கலாம், நேரில் தான் போய் பார்க்கணுன்னு கிடையாது. டிவிலேயே அவர் பேசுகிறாரு, அதை நம்ம உட்காந்து பார்க்கலாம். அவர் மேலே நம்ம தப்பு சொல்லக்கூடாதுல்ல. யார் வந்தாலும் ஓகே தான். அவங்க இவங்கெல்லாம் சொல்ல, யார் வந்தாலும் ஓகே தான். யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண போத்துற, நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம், புரியுதா? அவங்க கொடுக்க இவங்க கொடுக்குறதுனால உட்காந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு, நான் வீட்டு வேலை செய்கிறேன், வீட்டு வேலையை முடிச்சுட்டு நான் பூ கடைக்கு வரேன். அதனால் வந்து நாங்கள் கஷ்டப்படுறோம். அவங்கவுங்க ஜெயிச்சா அவங்க கொடுக்க போகிறது ஒன்றும் கிடையாது. அவங்களோட இஷ்டம், அது எப்படியோ தெரியாது நமக்கு. ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே யாருக்குமே தெரியும். கொடுக்கலாம், இவங்க வந்தவங்களே தானே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்க்கும்போது அவர் வந்து இப்போ யாருக்குமே எதுவும் செய்யலை. சாப்பாடு போடுறது கூட அவர் நேரடியாக கண்காணிக்கலை. இவங்க கொடுக்குறத மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. அப்போ மொத்த நிர்வாகத்தை எப்படி எடுத்துக்குவாருங்கிறதும் மக்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவர் வெளியே வராத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க எங்கன்னா போய் ஓட்டு கேட்க போனால் கூட அவங்கள அடித்து அனுப்புகிறாங்க. இப்போ மயிலாப்பூரில் நடந்தது தெரியுங்களா? அவங்க கட்சிக்காரங்க போய் ஓட்டு கேட்க போனது, இந்த இதுவெல்லாம் கொடுக்க போனதுக்கு அதை அடித்து அனுப்பிச்சாங்க. இப்போ பாரிஸில் ஒன்று நடந்தது. இதெல்லாம் எதுக்கு? விஜயை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாங்க. அதுமா நம்ம ஜனங்க ஓட்டு போட்டு வர வைக்கிறது தான் அங்கே. ஆனால் பசங்கள்லாம் பார்த்தா அவர் பக்கம் தான் பேசுகிற மாதிரி தெரியுது. ஒரு 40 ஏஜுக்குள்ளே இருக்கிற பசங்க எல்லாம் விஜய் விஜய் தான் வருதுங்க. ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க வரலாம். ஆனால் பெரியவங்களாம் வந்து ஒன்று கலைஞர் இல்லை எடப்பாடி அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்களாமே அப்படி தான் சின்ன வயசுலேருந்து. இப்போ பசங்க என்ன பண்ணும், விஜய் தான் போடும். அப்போ அந்த 3 ஓட்டும் பிரியும் இல்லையா? 3 பக்கமும் பிரியும். அதனால எப்படி யாரும் ஒன்றுமே சொல்ல முடியாது. யாரையும் கன்ஃபார்மாக எடப்பாடி தான் வருவார், ஸ்டாலின் தான் வருவார், விஜய் தான் வருவார்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் 3-4 பக்கம் ஓட்டு பிரியும். அவங்க அதிர்ஷ்டம் பொறுத்தது. அதிர்ஷ்டம் பொறுத்த மக்கள் தானே தீர்மானிக்கணும் யார் வரணும். நான் ஒண்டி சொன்ன ஆகாதுல்ல, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா வந்து விஜய்க்கு ஆதரவு இளைஞர்கள் பெண்கள் தானே சொல்றாங்க. பெண்கள் தான், யார் வந்தாலும் அவங்க அதிர்ஷ்டம் தான். அதுதான் இப்போ அவர் சொல்றது வந்து தமிழ்நாடு வேற இல்லை, நான் வேற இல்லை, மக்கள் வேற இல்லை, நான் வேற இல்லை, இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து என்னோட எமோஷன் அப்படிலாம் சொல்லி பேசுறாரு. அவர் பேசுறது கூட சினிமா பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரியே இருக்கு. ஒரு அரசியல் தலைவராகவே இப்போ விஜய் இல்லை, ஆனால் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்விலாம் வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் அப்படி இல்லை. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் ஒரு எல்லாரும் இருந்தவங்களே இருக்காம ஒரு மாற்றி கொடுத்தாங்கன்னா இவரும் மாற்றி அந்த மாதிரி மக்களுக்கு செய்யணும். அவ்வளோதான். கண்டிப்பாக பஞ்ச் டைலாக், கண்டிப்பாக பஞ்ச் டைலாக் தான். அப்படி பேசக்கூடாது தான். அவர் வந்து அரசியலுன்றதுனால பஞ்சு டைலாக்ன்றது ரொம்ப தப்பான இது தான். அது தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் பேசுகிற பேச்சு அந்த சினிமா டைலாக்லேயே பேசுகிறாரு. வேறு கட்சி விரோதமும் பேசலை, யாரையும் குற்றம் சாட்டுறதும் கிடையாது. அந்த சினிமா டைலாக்லேயே பேசுகிறாரு. ஆமாம், சினிமா டைலாக் தான் அது. அது எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது தான் அது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வந்தால் செய்வார்னா எல்லாரும் செய்கிறது காட்டிலும் இவர் வித்தியாசமாக செய்வேன்னு சொல்கிறாரு. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, கடவுளுக்கு தான் வெளிச்சம். விஜய் வந்து மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, வெறும் நிர்வாகிகள் கூட்டம் நடத்துறாரு. அப்படி மக்களுக்கு அனுமதி கொடுத்தா கூட அவங்க கூட்டத்தில் ஏதோ ஒரு பலி வந்துடுது. அதுக்கும் காரணமாக விஜயை தானே சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் அவர் என்ன பண்ண முடியும்? ஜனங்க போய் மோதும் போது அவரை எம்ஜிஆர் அந்த காலத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார்ல, அப்போ அவர்கிட்ட போய் எல்லாரும் இப்படி தான் பண்ணாங்க. அவர் ஒரு இதாக வந்தார். அதை மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வரலாம் அப்படின்றாங்க. ஒரு விஜய்னா இப்போ கிராமத்து மக்களுக்கெல்லாம் வந்து இங்கே சென்னையில் வந்து அதிகமாக நேசிக்க மாட்டாங்க. ஷூட்டிங் பார்ப்பாங்க, எங்கன்னா பார்ப்பாங்க, போகும்போது ரொம்ப பார்த்துட்டு. கிராமத்துலலாம் 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் தாண்டி வரனா அவெல்லாம் இந்த இடத்துல மீட்டிங் போட்டாங்க, நம்ம போய் பார்த்துலாம் தலைவரை அப்படின்னு ஓடியாடுவாங்க. அதனால வந்து நிறைய வருது. அந்த திமுக பண்ணுறது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணிருப்பானுங்க. அவனுங்களே இந்த மாதிரி ஆள் வேணுமே, நான் அவங்க ஃபேமிலி நான் காசு தந்துடுறேன், நீ போய் செத்துரு அந்த இடத்துல அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கூட இருக்கும். எப்படி காசு கொடுத்தா செத்துருவாங்களா? இல்லை, இருக்காங்க நிறைய பேர், அவ்வளோ பேர் காசுக்காக சாவாங்க. காசுக்காக தான் வீட்டில் ஃபேமிலி கொடுத்துருங்க அப்போலாம் இருக்காங்களே. எவ்வளோ படத்தில் பார்த்துருக்கீங்க, நான் ஃபேமிலி காசு தந்துடுறேன் நீ செத்துரு அப்படின்லாம் சொல்லிட்டு. இந்த மாதிரி தான், ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு அரசியல்னு பார்த்தா ஒரு அனுபவம் இருக்கணுமா. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அப்புறம் அறிஞர் அண்ணாவுக்கு ஒரு அனுபவம் இருந்தது, காமராஜர் ஐயாவுக்கு ஒரு அனுபவம் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு அனுபவம் தாண்டி போயிருக்காங்க. எல்லாத்துலேயும் சிறைச்சாலையெல்லாம் போய் வாசம் பண்ணிக்கிறாங்க, அவங்க சும்மா கிடையாது. அந்த அனுபவம்லாம் இவருக்கு கிடையாது. ஏதோ கும்பலாக சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சினிமா ஆக்டிங் மாதிரி தான் இது.
நான் என்ன சொல்கிறேன்னா முடியாதவங்க தயவு செஞ்சு போகக்கூடாது சரியா. இப்போ வந்து கூட்டம் நடத்துகிறாங்க, ஒரு ஆக்டர்ன்றது எல்லோரும் பார்க்கறதுக்கு வராங்க, எல்லா இடத்துலையுமே பொது நிகழ்ச்சி நடக்குது, எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு வராங்க. முடியலன்ற போது நம்ம வீட்டில் உட்காந்துக்கணும், அங்கே போய் பார்த்துட்டு நம்ம இப்படி ஆகிட்டோன்றதை நினைக்கக்கூடாது. ஒரு கூட்ட நெரிசல்ன்ற போது இப்போ இங்கே நம்ம போனால் கொஞ்சம் முடியாது, நம்மளால தெரியும் நம்மளுக்கு, அவங்க போகிறது தவிர்த்துக்கணும், அவ்வளோதான். எப்படி குடும்பத்தை பார்க்காதவங்க எப்படி எல்லாரையும் பார்ப்பாங்க அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்களே. அது கரெக்டு தான். என்ன பண்ணுறது, வழியில் ஏதோ அவனுங்களும் தனியாக வந்து மாட்டுது பிரச்சனை. எல்லாம் கடவுள் இருக்கார் பார்த்துப்போ. விஜய் ஒரு மாற்றமா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களாக்கா? இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்வார். கொடுத்து பார்த்தா தானே தெரியும். இல்லை, அவர் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கின பிறகுதான் வெளியே வரணும் அப்படின்னு இருக்காரா? ஏன்னா இப்போ நிறைய மக்கள் பிரச்சனை எல்லாம் நடக்குது இல்லை? ஏன் இப்போ ஒருத்தரையே டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்ததுனால இப்போ அவரையே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார்? விஜயகாந்த் இருந்தார், அவரையும் இப்படி பண்ணி தான் அமுச்சு வச்சிட்டாங்க மண்ணுக்கு. இப்போ 2வது விஜய் வந்திருக்கிறாரு, அவர் என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. சினிமா நடிகராக இருக்கிறாரு அவரு. அவ்வளோ அரசியல் எவ்வளோ தூரம் அவருக்கு தெரியுமோ தெரியாது. வந்தாருன்னா சினிமா டைலாக் தான் அப்பப்போ எடுத்து விடுறாரு. நம்ம எப்படி கொண்டு வரணும், எப்படி வாழணும், அதை தான் அவர் கற்றுக்கணுமே தவிர யாரையோ பற்றி பேசுகிறாரு அவர். அதனால தேவையே இல்லையா அவருக்கு. இவர் வந்தால் எப்படி வாழ வைக்கணும் ஆளுங்களை, எப்படி ஆள போகிறோம், அதை தானே அவர் பேசணும். மு.க. ஸ்டாலின்கிட்ட பேட்டி, அவங்கள்ட்ட பேட்டி, இவங்கள்ட்ட பேட்டின்னு எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? அவர் என்ன பண்ணுறாரோ அது நல்லதாக பண்ணிட்டு போட்டோம். சும்மா சினிமாலேருந்து வந்துட்டேன் அப்படின்றதுக்காக மட்டும் ஒரு சிஎம் பதவி எடுத்து கொடுத்துட முடியுமா? இல்லை கொடுக்க முடியாது தான். சொல்கிறாரு, நிறையா சொல்கிறாரு. இப்போ தானே வந்திருக்காரு, எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த மாதிரி பண்ணுறலாம் சொல்லிட்டு. பார்த்தேன் இவனுக்கு கடைசி ஒரு 2 மாதத்தில் 5000 ரூபாய் போட்டானுங்க. என்ன பண்ண போகிறானுங்க? அந்த 1000 ரூபாய் போட்டு இது மாதிரிலாம் போடவே இல்லை. இப்போ தான் போட்டு ஏதோ பெருசாக பீத்திக்கிறானுங்க. நான் என்ன வேணாலும் பேசுவேன், டிஎம்கே பற்றி கவலையே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து 3 ஓட்டு இருக்குது. எங்கள் 3 ஓட்டுமே விஜய்க்கு தான். இப்போ வந்து பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு அவங்க காதுலேயே விசில ஊதுங்க அப்படின்னு தலைவரே விஜயே சொல்கிறாரு. அதுதான் கரெக்டு தானே. யார் காசை கொடுக்குறாரு அவர்? எங்கள் காசை தானே எங்களுக்கே திருப்பி கொடுக்குறாரு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அங்கே ஒரு 100 ரூபா லஞ்சம் கொடுத்தா தான் அவன் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். பணம் இருந்தால் நம்ம ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்? ப்ரைவேட்டுக்கு போய் பார்ப்போம். பணம் இல்லாதனால தானே கவர்மெண்ட்டுக்கு போகிறோம். அங்கேயே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம், இங்கேருந்து அங்கே போனோம், அந்த டக்சரில் தள்ளணும்னா அவங்களுக்கு காசு தரணும். அதெல்லாம் யார் பணம்? இப்போ அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு நம்ம விஜயை மட்டும் குறை சொல்லாமல் மக்கள் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாம்மா. நம்ம உடம்பு எனக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லைன்னா நம்ம உடம்பை மிஞ்சி நம்ம போய் பார்க்கக்கூடாது. நம்ம உடம்பை பார்த்துக்க நம்ம தான் வீட்டில் இருக்கணும். நம்ம டிவியில் பார்த்துக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் பேசுறது நல்லா டிவியில் நமக்கு தெளிவாக பேசுகிறாரு, நம்மளுக்கும் புரியுது அவர் பேசுறது கொள்வது. நேரில் தான் போய் பார்க்கணுன்னு கிடையாது. இப்போ அவர் அரசியல் ரீதியாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இப்போவும் அந்த ரசிகர்கள் பார்க்குறதா? ரசிகர்கள் பார்ப்பாங்கம்மா. அவர் பல கோடி ரசிகர்கள் மத்தியில் இருக்கிறார் அவர். அதனால ரசிகருக்கோசம் பார்ப்பாங்க. இப்போதைக்கு இந்த தலைவர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, பார்க்கலாம் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். போகிற ஜனங்க திமிரு பிடிச்சி போய் ஆடுறாங்க. விஜய்க்கு மட்டும்னா 4 கை 4 காலாக இருக்குது, 2 கை 2 கால் தானே இருக்குது. அதை டிவிலேயே பார்க்கலாமே. அதே நான் படத்தில் பார்க்குறாங்க, அதே நேராக போய் பார்த்து அவங்களாம் சேர்த்து போகிறாங்க. அதுக்கு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் தப்பு இல்லையே, அவங்கள தப்பும் சொல்ல முடியாது. நம்ம கொழுப்பு எடுத்து போனால் இப்போ மக்கள் தான் முட்டாள்தனம். அவர் வந்து சினிமாவில் நடிக்கிறார், நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், விஜய் பார்த்துருக்கோம். அப்புறம் என்ன தனியாக போய் அவர் பேசுறது போய் இங்கேருந்து அவர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம இங்கேருந்து பார்க்குறதுல என்ன தெரிய போகுது? அது யார் தப்பு? மக்கள் தப்பு தான். சின்ன குழந்தைங்க, கர்ப்பிணி பொண்ணுங்க, கெழுவிங்களை எதுக்கு போகணும்? ஏதோ எங்கே ஓடுதுங்கன்னா அது சின்ன பசங்க பரவாயில்ல, வயசானலாம் எதுக்கு போகணும்? அவ்வளோதான். டிவியில் பார்த்தா போச்சு. அதை அப்படி என்ன எந்த எலெக்ஷன்லேயும் யார் பேசினாலும் போகக்கூடாது. ஜனங்க திட்டமாக போகணும். குழந்தைங்க, மாசமாக்குறவங்க, கிழவி கிழவெல்லாம் போனாக்கா தண்ணி இல்லை, ஒரு பாத்ரூம் வசதி இல்லைன்னா என்ன ஆகும்? இப்படி தான் நடக்கும். அது வந்து எடப்பாடி மேலேயோ ஸ்டாலின் மேலேயோ விஜய் மேலே நம்ம தப்பு சொல்லவே முடியாது. இப்போ அவர் வந்து பண்ண சொல்லலை, மக்கள் விரும்பி போகிறாங்க. அதனால் அவங்களுடைய நேரம் தான் சொல்லணும், மக்களோட நேரம் தான் சொல்லணும், விஜயோட நேரம் கிடையாது. ஜனம் ரொம்ப உயிர்ந்து கீழே உயிர்த்து கூட தெரியாத ஓடுறாங்க. ஒரு உயிரே போகிற அளவுக்கு ஆகுது, அவ்வளோதான். இது யார் மேலே தப்பு? இப்போ மக்கள் போகிறாங்க, கூட்டத்து மேலே தான் தப்பு. ஒன்று நடிகரை வராங்கன்னா ஒரு பப்ளிக் இது பண்ணணும், அதை பண்ணாத போகிறதுனால நம்ம கீழே உயிர்ந்தால் நம்மளுக்கே தெரியாதுல்ல, மெர்ச்சின்னு போனால் என்ன ஆகும்? அதுதான் கூட்டம் தான். அவங்கவுங்க போகிறது தான். ஏன் இருக்கிற இடத்துல பார்க்குறது. அவர் கூப்பிட்றாரு வந்து செத்துப்போங்கன்னு அவங்களாம் ஓடி போகிறாங்க. அவங்களாம் ஓடி போய் விதி அதில் போகுது, அது விஜய் மேலே வருது, அவ்வளோதான். அவரை கூப்பிட்றாரு, இவங்களாம் தான் போகிறாங்க. எல்லாம் போயிட்டு அவங்கள தான் போயிட்டு உயிராங்க, அவங்கள தான் பண்ணுறாங்க. அவர் வர சொல்கிறாரு, அவர் வராரு, இவங்க போய் ஏறி விழுறாங்க, மக்கள் எல்லாம் போயிட்டு.
அவரெல்லாம் இதுவும் இல்லை அவர் என்ன பண்ண போகிறாரு? அதனால இதை போறவங்க மேலதான் தப்பு. போகிறவங்க தான் தப்பு. அவங்க போயிட்டு விழுந்தா அவர் என்ன பண்ணுவார்? என்னன்ற நம்ம ஏன் அவ்வளோ போய் மொத்தமாக சேரணுன்ற கொஞ்சம் கொஞ்சமாக போய் பண்ணால் பரவாயில்ல. மொத்தமாக எதுக்கு போகணும்? எப்போ நேற்றுக்கு தான் ஒருத்தருக்கு வந்தார் சினிமா நடிக்கிறார், அவ்வளோதான் நாங்கள் பார்த்தோம். ஓகே, அவர் எங்கேயோ நாங்கள் ரொம்ப நான் நிஜமானமே டிவியில் தான் பார்த்துக்கேன், உண்மையிலே நான் பார்த்ததே கிடையாது. பார்த்தோம், கையை குத்தம் பேசுகிறேன், அதுமாரி இருந்துட்டு போனோம். அப்படியே பார்த்துட்டு வீடியோன்னு ஒன்றும் கிடையாதுல்ல. விஜய்ன்றது சினிமா நடிகர் தான், போயின்னு வந்துன்னு இருக்க போகிற பார்க்க போகிறோம். எல்லாம் எதுக்கு அப்படி போய் சாயணும்? ஆனா இந்த தேர்தல் இப்ப அவங்க முக ஸ்டாலின் அப்பாவாலேயே 2வது ஆட்சி தொடர முடியல. அப்படி இருக்கும்போது இவர் அதை பண்ணிடுவாரா? 2026ல கண்டிப்பா டிவிக்கே தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது அந்த அளவுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, ஓட்டுடைய பர்சன்டேஜ் வந்து இப்போ இளைஞர்கள் ஓட்டு இருக்குது. இப்போ ஏடிஎம்கேன்னு தனி ஒரு ஓட்டு இருக்குது, டிஎம்கேன்னு ஒரு தனி ஓட்டு இருக்குது, நம்ம நாம் தொடர் கட்சின்னு ஒரு தனி ஓட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் ஓட்டு வந்து என்னென்னா எப்படி சொல்கிறதுனா, அந்த ரசிகர் மன்ற ஓட்டு மட்டும்தான் ஊழமை கண்டி அவ்வளோ ஜெயிக்க முடியுமான்றது என் கணிப்பில் எனக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. வருவாருன்னு நம்புகிறோம், வரவாட்டாரும் நம்ப முடியாது. அப்படியே மாறிடுவாங்க ஜனங்க. எப்படி மாறுறாங்கன்றது அது அன்னைக்கு தான் தெரியும். நம்ம சொல்ல முடியாது யாரும் சிஎம் வருவாங்க அப்படின்றத வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இப்படியும் இருப்பாங்க ஜனங்க, அப்படி இருப்பாங்க, எப்படியாவது மாறுவாங்க, நல்லதும் செய்வாங்க. யாரோ வரட்டா நல்லபடியாக பார்த்துக்கினா சரிதான். கரூரில் நடந்தது இல்லைங்களா, அதுலேயே பாவம் மனுஷன் உடஞ்சி போயிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு? அப்படியே இருந்துட்டா அது அவரு மேலே தப்பு இல்லைல்ல, அவர் பண்ண தப்பு கிடையாது இல்லையா. அவர் கேட்ட இடத்த அவர் கொடுக்கல, அவர் கொடுத்தது ஒரு சின்ன இந்த மாதிரி இடத்த கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்? எந்த கட்சிக்கு போனால் உயிர் போல, ஏன் திமுகவுக்கு போனால் போகுது, அதிமுகவுக்கு போனால் போகுது, பாஜகவுக்கு போனால் போகுது, எல்லாத்துக்குமே உயிர் போகுதுதான். ஆனா அதிகமா வந்து விஜய் தான், அதுதான் சொல்றேன்ல, இவங்க பண்றதெல்லாம் இவங்க மூடி மறைச்சிட்டு இவருக்கு நடக்கிறத மட்டும் பெருசா காட்டுறாங்க. ஏன்னா நம்மளோட பழப்பு இது, அதனால இதை பார்த்தாலும் நம்ம வந்து ஏதோ பழைக்கலாம். அதை விட்டுட்டு போறேன் பார்க்குறேன்னு அங்கே மெரிச்சு செத்து போய் அப்புறம் வந்து இவனால தான் செத்தான் அவனா சொன்னா அது ரொம்ப தப்பு. அவங்க சுய கட்டுப்பாடு. ஆமா, அவங்களுக்கு சொந்தமா நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம குடும்பம் இருக்குது, அம்மா பாக்குறாங்க, புருஷங்கிறான்னு புள்ள எல்லாமே நினைக்கிறாங்க. செத்தவங்க 41 பேரும் எதை நினைச்சாங்க? ஒரு குழந்தை தூக்கி போதா பொம்பளை, அந்த குழந்தை தூக்கி போக தேவையா? 5 மாசம் குழந்தை தூக்கிட்டு போயிருக்கு, போவையா? இப்போ 8 வருஷம் 9 வருஷம் குழந்தை எல்லாத்தையும் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரு விஜய் மூஞ்சியை பார்க்கறதுக்கு போய் அப்படி போய் அந்த குழந்தை சாவடிக்கணுமா? தப்பு இல்லாது, நம்ம தான் அது. அவங்கவுங்க பண்ணுற தப்பு தானேம்மா. விஜய் வந்து என்னை வந்து பாருங்கள் நீங்கள் செத்து போங்கன்னு விஜய் கூட சொல்லலை. அவர் கூட்டம் போடுறாரு, உங்களுக்கு அந்த மாதிரி போய் மாட்டிக்கிறீங்க, கூட்டத்தில் மாட்டின்னு செத்து போனால் விஜய் காரணம் இல்லையே. இப்போ எங்கே பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க? பாதுகாப்பு இருக்கா? எங்கே பார்த்தாலும் கெஞ்சா, எங்கே பார்த்தாலும் போதை ஊசி. நம்ம துண்டு பசங்களாம் இப்போ போதை ஊசி போடுறதுங்க, கெஞ்சா அடிக்குதுங்க. எங்கேருந்து வருது? யார் இதை கட்டுப்படுத்தணும்? யார் கட்டுப்படுத்தணும்? முதலமைச்சர் தானே அதை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இல்லையே, எங்கே இந்த சவுண்டு போனால் பயமாக இருக்குது, இப்படி போனால் பயமாக இருக்குது. எல்லாமே பொம்பளை ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, சின்ன குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது. இதெல்லாம் யார் ஆட்சியில் நடக்குது? இதெல்லாம் வந்து விஜய் வந்து சரி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வந்து சரி பண்ணிடுவாருன்னு நான் சொல்ல, ஒரு மாற்றம் வரணும். எத்தனை நாளைக்கு தான் நீங்களே ஆட்சி பண்ணிட்டு இருப்பீங்க?